السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت معلما لأتمم مكارم الأخلاق. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வழிமார்களின் ஆசுதனை நாடி எனது உரையை தோன்றுகிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தாய்மார்களே, பாசத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வினுடைய நெருக்கமான அடியார்களான மலக்குமார்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் தலத்திலே நாம் எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம். இதுபோல நாளை மறுமையில் சொர்க்க பூஞ்சோலிலே நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்விற்கு பிடித்தமான முஹர்ரமுல் ஹராம் என்று சொல்லப்படுகின்ற மாதத்தினுடைய இறுதி காலகட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நாம் தெரிந்து அமல் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்னும் 10 தினங்களுக்கு அடுத்து அல்லது 9 தினங்களோ அடுத்து வர இருக்கின்ற சஃபருல் முலவ்வர் என்று சொல்லப்படுகின்ற வெற்றிக்குரிய மாதம் சஃபர் மாதம். அல்லாஹ் தஆலா அந்த மாதம் எப்படி வெற்றிக்குரிய மாதமாக அமைய பெற்றதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஈருலக வெற்றியை நமக்கு அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. பொதுவாக இந்த மாதம் வருவதற்கு முன்பாகவே முஹர்ரம் மாதத்தினுடைய கடைசியிலிருந்தே நாம் சொல்ல ஆரம்பித்து விடுவோம். என்ன? सफर 13 तेजी के महीना है, इसलिए ये महीना में कोई भी अच्छा काम नहीं कर लोगे. அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இப்படி துன்புரி பார்ப்பது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. நற்குறி பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை, இது போன்ற சிறந்த நாட்கள், அல்லாஹ் படைத்த எல்லா நாட்களும் சிறந்ததுதான். அதிலும் குறிப்பாக இந்த நாட்கள் எல்லாம் மிக மிக சிறந்தது. அதனால் இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அதில் பரக்கத்து ஏற்படும் என்று நற்குறி பார்ப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் துர்குறி பார்ப்பது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். அதிலும் குறிப்பாக தாய்மார்களாகிய நாம் முக்கியமாக இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து மற்றவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து
நாம் சீர்திருத்தமான நேரான பாதையில் நடக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். நம்முடைய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு அதுபோன்றுதான் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் பழைய காலத்தில் சொல்லிக் கொண்டு வந்தது போல ஒரு சில நபர்கள் தான், எல்லாமே கிடையாது, ஒரு சில நபர்கள் சொல்லிக் கொண்டு வந்தது போல நாம் அப்படியே இப்போதும் சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். சஃபர் கா மஹனா 13 தேதி கே மாலாகே என்று நம்ம சொல்லி, சஃபர் ஒரு பீடை மாதம் என்றெல்லாம் அல்லாஹ் நமக்கு படைத்து கொடுத்த அந்த நாட்களை நாமே கெட்ட நாட்களாக பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை பாதிக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சொல்லாக இருக்கிறது. இப்படி சொல்லக்கூடாது. ஏன்? காரணம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ரின், நிச்சயமாக மனிதன்தான் இந்த காலத்தினுடைய அருமை புரியாமல், காலத்தினுடைய அந்த நன்மையை சரியான முறையில் அவன் விளங்கிக் கொள்ளாமல் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, உண்மையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல அமல் செய்தவர்கள், வதவாஸு பில் ஹக்கி, சத்தியமான விஷயத்தை அவர்கள் விசுவாசமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள், வதவாஸு பிஸ் ஸப்ரி, எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு பொறுமையோடு நடப்பதற்கு முன் வரக்கூடிய அந்த நல்லடியார்களை தவிர அவங்க மட்டும்தான் காலத்தினுடைய அருமையை மிகச்சரியான முறையில் புரிந்து செயல்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். பொதுவாகவே தாய்மார்களே, நான் உங்களுக்கு அடிக்கடி பயானில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்வதுண்டு. என்னன்னா, அல்லாஹ் எப்போ குர்ஆன்ல ஒரு விஷயத்தை குறித்து சத்தியமிட்டு சொல்கிறானோ அந்த விஷயத்திலிருந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அதிகமான படிப்பினைகள் உண்டு, அதிகமான பரக்கத்துகள் ஏற்படுவதுண்டு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அந்த வகையில் இங்கே பாருங்க, வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் நாட்கள், நேரங்கள் இதையெல்லாம் குறித்து சத்தியமிட்டு சொல்கிறான் என்று சொன்னா, அப்போ காலத்துல நமக்கு ஒரு அருமையான ஒரு படிப்பினை நமக்கு இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? அதனால்தான் நம்ம இங்கிலீஷ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டைம் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் ஏன் சொல்லி தராங்க? காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த உலகில் வாழ்வதற்குண்டான நேரங்கள், நாட்கள், கிழமைகள், மாதங்கள், வருடங்கள் அனைத்துமே நமக்கு படிப்பினையை தரக்கூடியது. ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நொடியும் நம்முடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு சமமானது என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த நேரங்களை, அந்த நாட்களை, இந்த மாதத்தை, இந்த வருடத்தை எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாய்மார்களே. மிகுதமான சீரியல் காட்சிகள், மிகுதமான டிவியினுடைய அந்த விஷயங்கள், அதிலும் இப்பதான் என்னன்னா செல்போன் கையில நமக்கு மிகப்பெரிய ஒரு ஷைத்தான் இருக்குது. செல்போனில் பலன் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்ல வரல, ஆனா பலனுண்டான விஷயங்களை மட்டும் நம்ம பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாம நம்ம பயனில்லாத தேவையில்லாத விஷயங்கள் தான் அதில் அதிகமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? சும்மா இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால், அதற்கு மட்டும் நம்ம வச்சுக்கிறதுக்கு ஒரு சாதாரண போனு நமக்கு போதும் இல்லையா? நமக்கு ஆண்ட்ராய்டு போனு அது நமக்கு தேவையா? அதிலும் குறிப்பா இப்போ சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க செல்போனை எடுத்து அழைத்து கொண்டு இருக்கிறார்கள்.
இப்போ என்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம போய்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அத்துணை நேரங்களும் அத்துணை காலங்களும் நாம் வீணடித்துக் கொண்டே இருக்கிறோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது அப்படியே உண்மையா உங்களுக்கு நிதர்சனமா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும் இல்லையா? காலத்தை அப்படிதான் நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போறோம், வேலையை செய்யறோம், சரி. ஆனா அந்த வேலையை செய்யறதோடு மட்டுமல்லாம இசை பாட்டுகள் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே தான் வேலை செய்யறோம். கேட்டா பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் வேலை நடக்கும், இல்லைன்னா வேலை நடக்காது அப்படின்னு நம்மளே நமக்கு நாமே ஒரு தப்பக்கட்டான ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு விடுகிறோம் இல்லையா? அதிலேயும் பெண்கள் அப்படிங்கிறவங்கள மையப்படுத்தி தான் இப்போ சீரியல் காட்சிகளை பாருங்க. ஒரு சீரியல் காட்சி முடிச்சோம்னா அடுத்த சீரியல் காட்சி உடனே தொடங்கிடும். அதுலேயும் குறிப்பா 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த தலைப்புல விரைவில் திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெறப் போகிறது இந்த நேரத்தில் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் சொல்றதை பார்த்துட்டு தாய்மார்களாகிய நீங்க மனசுக்குள்ள என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, அப்போ அஜித்தும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கரெக்டா சொல்றாரு, டிவியில சொல்றத அஜித்து கரெக்டா சொல்றாரு அப்படின்னு நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? இது பார்த்துதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்க. நடைமுறை வாழ்க்கையில எல்லோரும் செய்வதை ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டுதானே இருக்கிறார்கள். காதல விழாத நமக்கு, காது சொல்ற நமக்கு, காது நல்ல முறையில் கேட்கிறது அல்லவா? அப்ப மற்றவங்க சொல்றதன் மூலமாகவே நம்ம இதை தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு உள்ள சூழலே அப்படிதான். இன்னைக்கு நாடகம் நடிக்கக்கூடியவர்களே அந்த நாடகத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? நாடகத்தை ஓரளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க, ரொம்ப அதிலேயே உங்களுடைய நேரங்கள் முழுவதுமாக நீங்க மூழ்கடித்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாடகத்தினுடைய நடிகர்கள் நடிகைகள் நமக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் நாம் நம்முடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நேரங்களை இந்த காலங்களை வீணடிக்காத நபர்கள் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், சத்தியத்திற்கே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள். எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அத்தனை வேதனையும் தாங்கிக் கொண்டு செயல்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நல்லடியார்களை தவிர மற்ற எல்லாருமே காலத்தினுடைய அந்த விஷயத்தில் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். இது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். பாருங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அனத்தஹர், அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு பேர் ஹதீஸுல் குதுஸி அப்படின்னு சொல்லப்படும். இந்த நபிமொழியில அல்லாஹ் சொல்கிறான், அனத்தஹர், நான் தான் காலம், நான் தான் காலம், லா தசுப்பு தஹர, எனவே இறை நம்பிக்கையாளர்களாகிய நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போ காலமே அல்லாஹ் தான், காலத்தை படைத்தவன் அல்லாஹ், காலத்தில் வாழக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை தருவது அல்லாஹ். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்துவிட்டு அந்த காலத்தை நாம் திட்டுகிற போது, இப்போ உதாரணத்திற்கு சஃபர் மாதம் பீடை மாதம் என்று சொன்னா அது காலத்தை திட்டுவதாக அர்த்தம் இல்லை, யாரையே திட்டுவது, அல்லாஹ்வையே திட்டுவதற்கு சமமானது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப காலத்தை திட்டக்கூடாது, இது ஒரு விஷயமாச்சா? இன்னொன்னு, துர்குறி பார்ப்பது என்பது கூடாது சொல்லலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லா ஸூம ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துர்குறி பார்ப்பது என்பது கிடையாது. இப்போ வெளியே புறப்பட்டு வரோம், பூனை குறுக்குல போயிடுச்சு, ஐயோ இன்னைக்கு நாளே கெட்டதா போச்சுனா அப்படின்னு சொல்வது, இது மாதிரி துர்குறி பார்ப்பது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை
ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சா அது வந்து சூனியமா போய் முடிஞ்சிடும் என்று நினைப்பது. இன்னும் சொல்ல போனா நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க தாய்மார்களே, எத்தனையோ வலிமார்கள், எத்தனையோ அவுலியாக்கள் செவ்வாய்க்கிழமை தான் அதிகமாக பிறந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் வலிமார்கள்ல செவ்வாய்க்கிழமை தான் பிறப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா தாய்மார்களே? வரலாற்று ஏடுகளை நீங்க எடுத்து பாருங்க, இஸ்லாமிய வரலாற்று ஏடுகளை நீங்க எடுத்து பாருங்க. வலிமார்கள் பெரும்பாலானவர்கள் செவ்வாய்க்கிழமை தான் பிறந்திருக்கிறார்கள். அதனால செவ்வாய்க்கிழமை விலாயத்திற்கு வலிமார்களுடைய அந்தஸ்து ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் வலிமார்கள் அந்த நாளில் பிறந்ததுனால நமக்கு அதுல இருந்து ஆய்வு செய்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனா நம்ம எல்லாம் என்ன சொல்லிக்கிறோம், செவ்வாய்க்கிழமை சூனியம் முடிச்ச நாளுப்பா, ஆனால் நீ வந்து ஒண்ணு திங்கக்கிழமை செய்யி, அல்லது புதன்கிழமை செய்யி, அல்லது வியாழக்கிழமை, அல்லது வெள்ளிக்கிழமை, இப்படி செய்யி. சனிக்கிழமை போயிடாத, தனியனா போயிடுவது. என்னம்மா சிரிப்பு வருதா? அப்படிதான் நம்ம சொல்றோம். அதுல கூட சில பேர் இந்துக்கள் சொல்வது போல, மாற்று மதத்தினர்கள் சொல்வது போல, சனி போனோம் தனியாக போவாது, சனிக்கிழமை யாராவது ஒரு ரூபா ஆயிட்டா இன்னைக்கு 2 மோசம் ஆயிடுங்க, இந்த போனோம் தனியா போகாத, இன்னொரு தனி கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அதுல வேற பயிர்கிட்டு இருக்கிறது. நமக்கு நாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியமான இந்த காலத்தை திட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாய்மார்களே. இல்லையா? நம்ம வந்து என்ன செய்யறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களையும் நம்ம சூனியமாக கருதக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் நாட்களை மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதி செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலும் குறிப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் இல்லையா? நமக்கு அல்லாஹ் வாழ்வு காலமாக கொடுத்த காலம் என்ன? 60லிருந்து 70 வரை. பெரும்பாலும் 60லிருந்து 70 வரைக்கும் தான் உம்மத்தே முஹம்மதியாவில் பிறந்த மனிதர்கள் எல்லாம் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சில நபர்கள் 100 வயதை கடந்து வாழக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து விதிவிலக்கு. எப்பவுமே எல்லா விஷயத்திலும் ஒரு விதிவிலக்கு இருக்குது இல்லையா? மொத்தமா பெரும்பாலும் ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம், 90% இப்படி உண்டாகும், 10% இதுக்கு மாற்றமாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பெரும்பாலும் இந்த உம்மத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே 60லிருந்து 70 வரைக்கும் வாழக்கூடியவர்கள் தான். இந்த 60லிருந்து 70 வரைக்கும் வாழக்கூடியவர்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா 20 வருட காலத்தை தூங்கியே கழிக்கிறோம். 20 வருஷ காலத்தை தூங்கியே கழிக்கிறோம். மீதி 20 வருட காலத்தை நம்ம இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அலையக்கூடியவர்களாக இருக்கிறோம். மீதி 10 வருட காலத்தை நம்ம வீணான வேடிக்கையான விஷயங்கள்ல கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு 10 வருஷ காலம் மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், நல்ல விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது போதுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு கேள்வி கேட்க மாட்டானா? அல்லாஹ் நமக்கு கேள்வி கேட்கக்கூடிய 8 விஷயங்கள். முதல் விஷயம் தொழுகை. தொழுகையை பற்றி சென்ற வாரமே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லையா? அப்ப அது மாதிரி அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல நமக்கு ஒவ்வொன்றும் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பா இந்த காலம், இந்த காலத்தை பற்றி, இந்த நேரத்தை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு நாளை மறுமையிலே கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஒரு அடியை எடுத்து வைக்க முடியும் இல்லையா? அல்லாஹ் நான் வந்து இந்த மாதிரி வேலைகள்ல இருந்தேன், நைட்டு 12 மணிக்கு தான் என்ன வேலைக்கே விடுவாங்க, 1 மணிக்கு தான் வேலைக்கே விடுவாங்க, எல்லாம் தூங்கிடுவேன். காலையில் எழுந்து இருக்கிறது 8-9 மணி, அதுலேயும் ஒரு சில பேர் இப்போலாம் 11 மணிக்கு தான்.
இல்லையா? அந்த மாதிரி நம்ம எந்திக்கிறோம் அப்படிலாம் போய் அல்லாஹ்விடத்துல நாம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக யோசித்து பாருங்கள் தாய்மார்களே. நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். குறிப்பாக இந்த வரக்கூடிய அந்த சஃபர் மாதத்தை மார்க்கம் எப்படி சொல்கிறது என்று பார்த்தால், முதல்ல அந்த சஃபர் அப்படின்ற அந்த வார்த்தையை பாருங்க. அந்த மாதத்தை எப்படி சொல்லப்படுகிறது மார்க்கத்தில்? சஃபருல் முலஃபர், சஃபருல் முலஃபர் என்று சொல்லப்படுகிறது. சஃபருல் முலஃபர் என்னங்க? வெற்றி பெறக்கூடிய, வெற்றி பெற்று தரக்கூடிய சஃபர் மாதம் என்பதாக மார்க்கத்தில் அந்த சஃபர் மாதத்தை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பெயரோடு நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம இன்னைக்கு என்னங்க சொல்றோம்? தேரா தேதிக்கு மானா சஃபர் என்பது ஒரு பீடை மாதம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அவுது பில்லாஹி மினன்னார். நம்முடைய நாவை நாம் கழுவிக்கொள்ள வேண்டும். அப்படி யாரும் இனி உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தை பற்றி அப்படி சொல்லிவிடாதீர்கள். ஒன்று. இன்னொன்று முக்கியமான விஷயம், நன்றாக கவனியுங்கள். சஃபருல் முலஃபர் இந்த மாதத்தில் தான் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்குலை துண்டு என்று சொல்லப்படுகின்ற மகள் யாருங்க? அவங்க ஃபாத்திமத்து ஸுஹ்ரா இல் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களுக்கு இந்த மாதத்தில் தான் திருமணம் முடிந்தது. தெரியுமா உங்களுக்கு தாய்மார்களே? சஃபருல் முலஃபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதத்தில் தான் அவங்களுக்கு நிக்காஹ் நடந்துச்சுங்க. நம்ம இன்னைக்கு நிக்காஹ் பண்றோமா? முஹர்ரம் மாதத்தினுடைய கடைசி 10 தொடங்கி விட்டாலே நிக்காஹ் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆகும். சஃபருல் முலஃபர் அப்படிங்கிற அந்த மாதம் தொடங்கக்கூடிய முதல் நாளிலிருந்து 30 நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இதுதான், இந்த சூழலில் தான் நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த சூழல் மாற வேண்டும். இந்த சூழல் மாறணும். நன்றாக கவனிங்க. யாருக்கு யாரோடு நிக்காஹ் நடந்துச்சு? ஃபாத்திமத்து ஸுஹ்ரா இல் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய ஈரக்குலை துண்டு. அவங்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் திருமணம் நடந்தது இந்த சஃபருல் முலஃபர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதத்துல தான். அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் யாருங்க? ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அதுக்கப்புறம் முஹ்சின் அப்படின்னு ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்ல அவங்க எல்லாம் யாருங்க? எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க? நல்ல கவனிச்சுக்கங்க. கணவன், மனைவி, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பேரு. இந்த 4 பேருமே மார்க்கத்துல மிக மிக முக்கியமானவர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள பாருங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்களுக்கு துஆ செஞ்சிருக்காங்க. கர்ரமல்லாஹு வஜ்ஹா, யா அல்லாஹ் இந்த அலி அவர்களுடைய முகத்தை நீ கண்ணியப்படுத்தி பிரகாசமாக்கி வைப்பாயாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்யும் விதமாக கடைசி வரைக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பேரை சொல்லும் போதெல்லாம் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா என்றுதான் நாம் பெயர் சொல்கிறோம். இது மட்டுமா அவங்களுக்கு சிறப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய மருமகன், இது ஒரு சிறப்பு. இது அல்லாம இஸ்லாத்தினுடைய முதல் 4 கலீஃபாக்கள்ல 4வது கலீஃபாவாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது மட்டுமா? வலிமார்களுக்கு தலைவர் யாருங்க? விலாயத்தினுடைய அந்தஸ்து, வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், அவங்களுடைய எல்லாருடைய அந்தஸ்து, அவங்களுடைய பாதை யாரிடத்துல போய் சேரணும்? கடைசியா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையே சேரும். அவங்கள தொடர்ந்துதான் எல்லா வலிமார்களும் இந்த உலகத்திற்கு பிறந்து வந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு?
இப்போ நீங்க சொல்ற மாதிரி சஃபர் ஒரு தேரா தேதி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துருந்துச்சுன்னு சொன்னா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மனிதராக இந்த உலகத்துல வாழ்ந்து சென்றிருப்பாங்களா? நீங்க சொல்ற மாதிரி சஃபர் தேரா தேதி அப்படின்னா அது துர்க்குரிய தரும், நாசத்தை ஏற்படுத்தும், பீடையான மாதம், அதனால் நிக்காஹ் செய்யக்கூடாது, வீடு திறக்கக்கூடாது, எந்த நற்காரியத்தையும் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லி நம்ம அந்த சஃபர் மாதத்தை தூற்றுகிறோம் இல்லையா? அந்த தூற்றுவதனால் என்ன பலன் ஏற்பட போகிறது? நல்ல கவனிங்க. அந்த மாதத்தில் நிக்காஹ் செய்த இவங்கெல்லாம் என்ன கெட்டு போயிட்டாங்களா? நாசமாக்கி போய்விட்டார்களா? அவுது பில்லாஹி மினன்னாஸ். எவ்வளவு உயர்ந்த மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய எவ்வளவு பெரிய உன்னதமான சிறப்பு பாருங்க. வலிமார்கள் அனைவருக்குமே இவங்க தான் அடிப்படை. நம்ம இன்னைக்கு தர்காக்களுக்கு சொல்கிறோம், ஜியாரத்து செய்கிறோம், வலிமார்கள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கிறோம், வலிமார்கள் மூலமாக நாம் சுபாரித்து ஷஃபாஅத்து செய்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறுகிறோம். எல்லா வலிமார்களுக்கும் அடிப்படை யாருங்க? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. அவங்களுக்கு நிக்காஹ் நடந்தது இந்த சஃபர் மாதத்துல. அடுத்து பாருங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சாதாரணமான பெண்மணியா? உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, நாகூர் ஹலீஃபா பாட்டுல கூட அன்னை ஃபாத்திமாவினுடைய அந்த வாழ்க்கையை பாரு அப்படின்னா பாடுவார் இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச புகழ்மிக்க பாடல் இல்லையா? அதெல்லாம் விடுங்க. ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அவங்க தலைவி. நீங்க சொல்ற மாதிரி சஃபர்ல தேரா தேதி பீடை அப்படின்னு சொன்னா சஃபர்ல கல்யாணம் முடிச்ச இவங்க பீடையாகி போயிருந்தோமே. அவுது பில்லாஹி மினன்னாஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்க தலைவி அந்த பெண்மணி. சாதாரணமான பெண்மணியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த சாலிஹான பிள்ளைகளில் இவங்களும் ஒருத்தர். நாளை மறுமையில சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் இவங்களுடைய வழிபாதையை காட்டிவிட்டுதான் அவங்களுடைய வழிபாதையில செல்லுமா அப்படின்னு சொல்லப்படும். அப்படிப்பட்ட பெண்மணியாக இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி சஃபர் பீடை அப்படின்னு சொன்னா அதுல கல்யாணம் முடிச்சு இவங்களுக்கு என்ன ஆகியிருக்கணும்? இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கணுமா? சொல்லப்பட முடியுமா? அப்ப நீங்க நல்லா விளங்கணும் தாய்மார்களே. நம்ம மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கணும். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சூழலை, மோசமான ஒரு சூழலை நாம் மாற்றி அமைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. தாய்மார்களே, இது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. நீங்க எத்தனை அமல்கள், நல்ல அமல்கள் செஞ்சாலும் இந்த ஒரு சொல்லுனால, இந்த ஒரு எண்ணத்தினால அத்தனை நல்ல அமல்களும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதற்காக வேண்டியதான் எச்சரிக்கையாக உங்களுக்கு இதை சொல்லித் தரப்படுகிறது. இது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சிறப்பு. அதுக்கு பாருங்க, இவங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பிறந்த பிள்ளைகள் யாருங்க? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. எப்படிப்பட்ட பிள்ளைகள்ங்க? ஹதீஸ்ல என்னங்க சொல்லப்பட்டிருக்கு? சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தில் நுழையக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் இவர்கள் தான் தலைவர்கள். சொர்க்கத்தில் நுழையக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும், வாலிபர்கள் அனைவருக்கும் இவங்க தான் தலைவர்கள். அல்லாஹு அக்பர். சஃபர் தேரா தேதிக்கு மாயினா அதுல கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணமே ஒண்ணும் இல்லாம போயிரும்பா, மாப்பிள்ளையும் பொண்ணும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுறோம் இல்லையா? இந்த சஃபர்ல இணைந்த இவங்களுக்கு பிறந்த இந்த பிள்ளைகள் சொர்க்கத்தில் நுழைந்து வாழக்கூடிய அந்த வாலிபர்கள் அனைவருக்குமே தலைவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய வாழ்க்கையில என்ன தேரா தேதியா மாறிவிட்டதா, பீடையாக மாறிவிட்டதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசித்து பார்த்தாலே நன்றாக நமக்கு புரியும், தெளிவாக நமக்கு புரியும். ஆனா வீண் பகட்டுக்கென்று, பிடிவாதத்திற்கென்று நாம் என்ன
சொல்லிக் கொண்டு வருகிறோம்? சஃபர் பேராசெய்தி அப்படின்னு தான் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொண்டே நாம் இருக்கிறோம். அந்த பதிய வைத்த அந்த விஷயத்தை நாம் அப்படியே வேறோடு பிடிங்கி எடுத்து சஃபர் முஃபர் அப்படின்னு நாம் முழுக்க நாம் நிரம்ப நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது நல்ல விஷயமா நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்னு, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது அருமையான ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. நம்மள உள்ள ஒரு 2 பொம்பளைங்க சேர்ந்துட்டா மூணாவது ஒரு பொம்பளையை பற்றியோ அல்லது மூணாவது ஒருத்தரை பற்றியோ கல்வி கொண்டு இருப்பாங்க. தாய்மார்களையும் உங்களை நான் சொல்லலை, பட்னப்பாக்கம் மொஹல்லால இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சாலிஹான தாய்மார்கள், அதாவது வேற மொஹல்லால வாழக்கூடிய பெண்களை பற்றி நான் சொல்றேன். 2 பேர் சேர்ந்துட்டா மூணாவது ஒருத்தரை பற்றி கல்வி கொண்டு இருப்போம். அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப இவங்க 2 பேர் பேசுற பேச்சு பாருங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, பாத்திமா உன்னை விட நான் தான் சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அது எப்படி, உங்களை விட நான் தான் சிறந்த பெண்மணியாக இருக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்படியா, எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அப்போ பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதரையும் சொர்க்கத்தில் நுழைய வைக்கிற போது அவரவர்களுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகன் இவர் சொர்க்கத்தில் நுழைகிறார், இவர் அழைக்கப்படுகிறார் சொர்க்கத்தில் நுழைவதற்காக வேண்டி என்று அழைக்கப்படும். அப்படி அழைக்கப்படும் போது அல்லாஹ் என்னுடைய பேரை அழைக்கும் போது எப்படி தெரியுமா சொல்லுவான், யா பாத்திமா பின்த் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி என்னை சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பான். அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளாரான பாத்திமா சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆனா உங்களை அழைக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்லுவான், யா ஆயிஷா பின்த் அபீ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கருடைய மகளாரான ஆயிஷா அவங்களே நீங்க சொர்க்கத்தில் நுழைங்க அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளை மறுமையில சொர்க்கத்தில் நுழைவதற்காக வேண்டி அழைக்கப்படக்கூடிய பேரு பெற்ற நான் சிறந்தவளா அல்லது நீங்க சிறந்தவர்களா அப்படின்னு சொல்லும் போது அப்ப பாத்திமா ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய அறிவார்ந்த ஒரு பெண்மணி இல்லையா, அவங்க சொல்றாங்க, பாத்திமா எல்லாம் கரெக்டு தான், நாளை மறுமையில சொர்க்கத்தில் நுழையும் போது ஒவ்வொரு பெண்ணையும் அவரவர்களுடைய கணவன்மார்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு தான் சொர்க்கத்தில் நுழைவாங்க, அப்படிதான் நுழைய வைப்பாங்க. இப்ப தாய்மார்கள் நீங்க எல்லாம் நினைப்பீங்க என்னன்னா, ஐயன் அங்கேயும் போய் இவருடைய கையா பிடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில ஒவ்வொரு பெண்ணும் அவரவர்களுடைய கணவன்மார்களுடைய கையை பிடிச்சு தான் சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. அப்படிதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உதுகுலுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுகும் துஹ்பரூன், இறை நம்பிக்கையாளர்களே நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு சொர்க்கத்தில் நுழையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு அழைப்பான். அப்படி அழைக்கும் போதே உங்களுடைய கை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையோடு சேர்ந்திருக்கும். ஆனா என்னுடைய கரம், என்னுடைய கை யாருடைய கையோடு சேர்ந்திருக்குங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத்தின் தலைவர் சர்தாரை துஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய கரத்தோடு சேர்ந்து என்னுடைய கரம் இணைந்து சொர்க்கத்திற்குள் நாங்கள் நுழைவோம். அப்போ பாருங்க, நாளை மறுமையில சொர்க்கத்துல நுழையும் போது கூட ஒரு நபியோடு ஒரு ரசூலோடு அதிலும் என்னுடைய மஹப்பத்தான கணவர் அவர்களுடைய கரத்தை பிடித்து அல்லாஹ்விற்கு பிடித்த மனிதர்களிலேயே சிறந்த மனிதர், முதல் மனிதர் நபிகள் நாயகம் அவருடைய கரத்தை பிடித்து நுழையக்கூடிய நான் தான் சிறந்தவர், நீங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்களுடைய கையை பிடிச்சுதான் சொர்க்கத்தில் நுழைவீங்க
இப்ப சொல்லுங்க, நீங்க சிறந்தவளா நான் சிறந்தவளா அப்படி பாருங்க. அந்த காலத்துல பேசக்கூடிய அந்த பேச்சு கூட எவ்வளவு உயர்ந்த ஒரு பேச்சாக இருக்குது பாருங்க. இப்படிதான் நம்முடைய பேச்சு கூட அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்களை அப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் எதுவுமே சரியாக இருக்காது. அந்த வரிசையில் கட்டுப்பட்டதுதான் இந்த சஃபர் மாதத்தை பீடையாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, சஃபர் மாதம் வந்துருச்சுனாலே அப்படி ஒரு நினைக்கக்கூடிய எண்ணத்தை நாமாகவே நாம் உண்டாக்கி கொள்கிறோம். ஆனா நம்ம ஒரு காரணத்தை சொல்றோம். என்ன காரணம் சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சஃபர் மாசத்துல தான் நோய் வாய்ப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு காரணத்தை சஃபர் மாசத்தை நஷ்மூசத்தாக பீடையாக நினைப்பதற்கு ஒரு காரணமாக நம்ம என்ன சொல்றோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சஃபர் மாசத்துல தான் நோய் வாய்ப்பட்டாங்க. அப்போ ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாமவே ஒரு மோசமான எண்ணத்தை உருவாக்கி கொண்டு இந்த காரணத்தையும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனா இந்த காரணத்தை சொல்லக்கூடிய நாம் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நோய்வாய்ப்பட்ட காலத்தையே நாம் துர்பாக்கியமாக துர்குறியாக கருதினால், அந்த நோய்வாய்ப்பட்டு அதற்கு பிறகு மரணித்து விடுகிறோமே, அந்த காலத்தை நாம் எப்படி துர்பாக்கியமாக கருத வேண்டும்? அந்த வகையில பாருங்க, சஃபர் மாசத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நோய்தான் பட்டாங்க, நோய்வாய்தான் பட்டாங்க. ஆனா இறந்தது எந்த மாதத்துல? ரபியுல் அவ்வல் மாதத்துல. ரபியுல் அவ்வல் மாசத்துல இறந்தாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா நோய்வாய்ப்பட்டாங்க, அதனால நாங்க துர்குறியாக துர்பாக்கியமா கருதுறோம் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டதுக்கே துர்பாக்கியமா கருதுனீங்கன்னா மரணிச்சு போயிட்டா, மண்டைய போட்டுட்டா, அதை விட துர்பாக்கியமா கருதணும் இல்லையா? ஆனா ரபியுல் அவ்வல் மாசத்தை நம்ம கொண்டாடுகிறோம். அது எப்படிங்க நியாயம்? நியாயமே இல்லாத விஷயம் இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொல்ற விஷயத்தை உங்களுக்கு நன்றாக புரியும். அப்ப நம்முடைய எண்ணங்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குணத்தை ஏற்படுத்தி விடுகிறது. எனவே தாய்மார்களாகிய நாம் நம்முடைய வீட்டிலே நாம் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து, நமக்கு பக்கத்தில் வாழக்கூடிய அந்த மக்களிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து, நாமும் திருந்தி மற்றவர்களையும் திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். எனவே தாய்மார்களே, முக்கியமாக இந்த விஷயத்தை எடுத்து பேசப்படுவதற்கு காரணம் என்னன்னா, நாம் எல்லா அமல்களும் இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நோன்பு வைக்கிறோம், நல்ல நாட்கள்ல நம்ம நோன்பு வைக்கிறோம், அதே மாதிரி தொழுகையில நம்ம பேணுதலாக இருக்கிறோம், தஸ்பீஹ்கள் செய்யறோம், எல்லா விஷயத்தையும் செய்யறோம் இல்லையா? அந்த அமல்கள் எல்லாம் இந்த ஒரு சாதாரணமான மோசமான எண்ணத்தின் அடிப்படையில ஒன்றும் இல்லாமல் நன்மை இல்லாமல் போய்விடும். அதற்காக வேண்டித்தான் அது நன்மைக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த எண்ணத்தை உங்களிடத்தில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றிவிடலாமா? அகற்றிவிடலாமா? சொல்லுங்கம்மா. அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை உண்டாக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையினுடைய காலகட்டங்களை பெரும் பாக்கியமாக நினைத்து நல்ல அமல்கள் அதிகம் செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக, வாழ்நாள் முழுவதும் தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்முடைய வீட்டில் வாழக்கூடிய ஆண்களையும் நம்முடைய வீட்டிலே பேணுதலாக சொல்லக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு உண்டாக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய கணவன்மார்களுடைய வாழ்வாதாரத்திலும் வியாபாரத்திலும் தொழில்துறையிலும் சகலவிதமான காரியங்களிலும் பரக்கத்தின் அபிவிருத்தி அல்லாஹ் தஆலா நிறைவாக தந்தல் புரிவானாக. கேட்டதின்படி வாழ்க்கை முழுவதும் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب